அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. நம்ம தொழில் வெல்டிங் தொழில் தான். நம்ம தான் இந்த படிக்கட்டு அடிச்சிருக்கோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா அடிச்சா எல்லாமே ஜிஐ பைப்பு, கலாய் பைப்புல தான் அடிச்சிருக்கோம். பொதுவா என்ன போல வெல்டிங் பண்ற எல்லாருக்குமே வேலை பெரிய சிரமம் தான். சிரமம் இல்லாம பாதுகாப்பா எல்லாரும் வேலை செய்யறதுக்கு நான் பிரார்த்தனை செய்யறேன். அதே நேரத்துல எல்லா வெல்டரும் ஊருக்கு எப்படியும் ஒரு 10-15 வெல்டர் இருக்கும் இன்னைக்கு. எல்லா வெல்டருமே அவங்க ஒரு விஷயத்த என்ன செய்யணும், நிரந்தரமா மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை போலவே தொழில் செய்யற ஒரு சகோதரன் ஒரு வீட்டுல வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல போயிட்டு, இந்த பைப்பு எங்க இருந்து வாங்குனீங்க, இது என்ன கேஜி பைப்பு, இது எவ்வளோ, நீங்க எவ்வளவுக்கு இந்த வேலை எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பண்றீங்க, எவ்வளவு கிலோ ரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்முடைய தொழிலுக்கு அழகானதா என்ன செய்யாது, இருக்காது. அதே நேரத்துல நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 வெல்டரை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, ரேட்டு விசாரிப்பாங்க. அப்போ நம்ம நல்ல ரேட்டை கொடுத்து என்ன செய்யணும், வேலையை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். இன்னொரு வெல்டருடைய வேலையை குறை சொல்லி அவர் சரி வர மாட்டாரு, அவர் நல்லா செய்ய மாட்டாரு, அதை விட நான் நல்லா செஞ்சு தரேன் இப்படின்னு சொல்லி வேலை எடுக்கிறோம் பாருங்க, இது நம்முடைய ஒட்டுமொத்தமா நம்முடைய எல்லா தொழிலாளர்களுடைய நலனுக்கும் கேடுதான். அப்ப அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய நீங்க எடுக்கிற அந்த வேலையை நல்ல முறையில தரமா சொன்ன நேரத்துக்கு, அதற்காக நான் முயற்சி பண்றேன். ஏன்னா சொன்ன நேரங்கிறது சில நேரத்துல லேபர் பிரச்சனை ஆயிருது, லேட் ஆயிருது. அப்ப சொன்ன நேரத்துக்கு நாம முடிச்சு கொடுக்குறோம்னு சொன்னா அதுதான் நமக்கு நிறைய கஸ்டமரை பெற்று தரும். அதை விட்டுட்டு இன்னொரு வெல்டருடைய வேலையை குறை சொல்லி அவனுக்கு வேலை எடுக்க முடியாம அவனுடைய வேலையை கெடுத்துட்டு நம்ம வேலை எடுக்க நினைச்சோன்னு சொன்னா அது நிரந்தரமா நல்ல நம்ம தொழில்ல வளத்தை என்ன செய்யாது, கண்டிப்பா ஏற்படுத்தாது. அப்படி யாரும் தயவு செய்து செய்யாதீங்க. வேலை செய்யும் போது கவனமா செய்யுங்க, எந்த டென்ஷனையும் மைண்ட்ல ஏத்தாதீங்க. மேலெல்லாம் ஏறும்போது கவனமா ஏறுங்க. இறைவன் நன்மையை நோக்கி நடக்கக்கூடிய நல்ல மக்களா உங்களை என்னையும் ஆக்கட்டும்.